மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை பிசாசு கொண்டு வருவான், பல விதமான சோதனையை. அவன் நம்மளை அவன் நம்மளாவது சோர்ந்து போயிடுவான். அவன் சோர்ந்து போகாம ஒரு ஆத்மை எப்படா கொஞ்சம் கத்திற்குள்ள இருக்காங்கன்னா அவங்க எந்த விதத்துல அவனை தள்ளலாம், எந்த விதத்துல அவங்களை விட்டு கருத்து விட்டு பிரிக்கலான்னு சொல்லி ஓயாம உடைச்சிட்டே இருப்பான். அதான் சொல்றாரு, சோதனைக்குள் படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதான் சொல்றாரு, சோதனைக்குள் படாதபடிக்கு என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவளை மேற்கொள்றதுக்கு உங்க ஜெபந்தான். கத்தரோடு நம்ம இறுதி இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் சோதனைக்குள் பண்ண முடியாது. நம்ம சோதனைக்குள் பட்டு நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். சோதனைக்குள் படாதபடிக்குன்னா என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த விழிப்பு ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு விழிப்புள்ள இதயத்தை தாரும் சுவாமி, என் ஆத்துமத்தில் ஒரு விழிப்பை தாரும். நான் எப்போதும் செவிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்கணும். இங்கே ஆண்டவரை இயேசுக்கு அதை தான் சொல்றாரு. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். சொல்றாரு, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்படும். என்ன செய்ய, இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண என்ன செய்யணுமா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இங்க விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழித்திருக்க வேண்டும், ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டு வருவார். அருமையானவர்களே, ஜெபம் பண்ணி விழித்திருக்கு. இனிமேற பல காரியங்களுக்கு பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா என்ன செய்யணும், இனிமே தப்புணும். அது மாத்திரம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணணும், ஜெபம்